முருங்கைக்கீரையை பச்சை செலவுகளை வச்சு அரைச்சி எப்படி குழம்பு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15, சோம்பு கொஞ்சம், பூண்டு 4 பல், கொஞ்சம் துவரம்பருப்பு, சீரகம், காரத்துக்கேற்ற வரமிளகா சேர்த்திங்க, மிளகு, மல்லி எல்லாத்தையும் அப்படியே நம்ம பச்சையாக அரைக்க போகிறாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சதே எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சு ஒரு அரை தக்காளி பழம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நம்ம ஒரு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்திடலாங்க. கடுகு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கலாங்க. இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்திடலாங்க. அரைச்சி வச்ச மசாலா இதோட சேர்த்திடலாங்க. பாருங்கள், அரைச்சி வச்ச மசாலாவை தண்ணி நல்லா சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. உப்பு சேர்த்தி கலக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்தி கலந்து கொடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். பச்சை வாசனை போன அளவுக்கு கொதித்து வரட்டும். பாருங்க, நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்திடலாம். நம்ம உருவி சுத்தம் செய்துப்பட்ட முருங்கைக்கீரையை நம்ம அலாசி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ இந்த குழம்போட சேர்த்திடலாம். நல்லா கலந்து விடுங்க. சட்டுன்னு சீக்கிரம் வெந்துடும் இந்த முருங்கைக்கீரை. ஒரு 2-3 கொதி வந்தனா போதும், முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா எல்லா நோய்களையும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகமாக உண்டாகுங்க. அதனால் வாரத்தில் ஒரு தடவைனாசி நம்ம இந்த முருங்கைக்கீரையை சாப்பிடணுங்க. பாருங்கள், நல்லா நாம் போட்ட முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பச்சையாக அரைச்சி வச்சு தண்ணி சாறு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.